ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய முன்னேற்பாட்டின்படி இந்த கொடூர தாக்குதல்களை இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். வடசென்னையை பொறுத்தவரை கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருக்கிற வரை இந்த அள்ளு சில்லுகள் எல்லாம் அடங்கி கிடந்தன. ஆனால் இன்றைக்கு அவரது மறைவிற்கு பிறகு, அந்த இழப்பிற்கு பிறகு இவர்கள் துளிர்விட்டு இன்றைக்கு மிக படுமோசமான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் முன்களப் பணியாளர்கள் திமுகவிற்கு. எப்படி என்றால், 3 விதமான பயிற்சி முறைகளை கொடுத்து ரவுடிசத்தை உருவாக்கி தேர்தல் வரை இந்த டீம் செயல்படும். முதல் டீம் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த முதல் டீம் எப்படின்னா, கழுத்துக்கு மேலே எங்கே வேணாலும் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் டீமுடைய வேலை. அடுத்து 2வது டீமை ரவுடித்துறை அமைச்சர் உருவாக்கி வைத்திருப்பதாக நம்மளுக்கு ரகசிய தகவல்லாம் கிடைத்திருக்கிறது. கழுத்துக்கு கீழே இடுப்பு வரை ஒரு தாக்குதல், அதெல்லாம் ஊமக்காயங்கள், உள்காயங்களோடு அடிப்பது. 3வது டீம் தான் முடிக்கிறது.